நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பத்திர தீப திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கம் சார்பில் 11 பால்குடங்கள் 4 ரத வீதி வலம் வந்து நெல்லையப்பர் கோவில் சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் கோவில் ஊஞ்சல் மண்டபத்தில் பஞ்சமூர்த்தி உற்சவங்கள் எழுந்துருளி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து 308 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. திருக்கோவில் மேலப்பிரகாரத்தில் வைத்து சுமார் 5000 பேர்கள் பங்கேற்கும் மகேஸ்வர பூஜையும் மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கம் துணை வணிகர் இலக்கிய வட்டத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று தை அமாவாசை திருவிழா. எல்லா அமாவாசைகளிலும் இதை இந்த நாளான அமாவாசை இந்த திருவோண நட்சத்திரத்திலே இந்த மாதம் தை மாதம் வருகின்ற இந்த அமாவாசை மிகச் சிறப்பானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒரு பெரிய திருவிழாவை கோடநல்லூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் அருளி செய்த இந்த பத்திர தீப விழாவினை எங்களது ஜவுளி முன்னோர்கள் தொடர்ந்து 136 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருவது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். அந்த காலத்திலே அவர்கள் மிக லேசாக ஆரம்பித்த இந்த விழா இப்போது நாங்கள் கோலாகலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். 5000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கின்றோம். எங்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இன்று அன்னதானம் கொடுக்கின்றோம். இதெல்லாம் போக
நம்முடைய திருக்கோயிலிலே உள்ள அனைத்து விக்கிரகங்களையும் இன்று தெருவீதி விழாவுக்கு எடுத்து வருகின்றோம். எல்லாம் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு மிகப்பெரிய செலவாக ஆண்டவனுக்கு செய்கின்ற ஒரு கடமையாக எங்களது ஜவுளி வியாபாரிகள் சங்கம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருகிறது என்று சொன்னால் மிகையாக. இத்தனை சிறப்புமிக்க இந்த அமாவாசை அன்று நம்முடைய திருக்கோயிலிலே வருகின்ற கூட்டம் அளவிட முடியாததாக இருக்கின்றது. இதனை ஒட்டிய இந்த விழாவின் முன்னோடியாக நேற்று தங்க விளக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தங்க விளக்கினை கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாங்கி நம்முடைய திருக்கோயிலிலே கொடுத்து இந்த விழாவென்று ஏற்றுமாறு கூறியிருக்கின்றனர். அந்த விழாவின் முன்னோடியாக இன்று தங்க விளக்கு நேற்றிலிருந்து இன்று மாலை வரை தொடர்ந்து எரிந்து கொண்டே சுவாமி சன்னருடைய மணிமண்டபத்திலே இருக்கின்றது. மாலையானால் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். எனவே பொதுமக்கள் இப்போதே கொஞ்சம் சென்று பார்த்தால் தங்க விளக்கை நல்ல முறையிலே தரிசனம் பண்ணலாம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விழாவினை நாங்கள் தொன்று தொட்டு மிக சிறப்பாக செய்து வருகின்றோம். சிறந்த திருநெல்வேலியிலே எந்த விழாவும் நடக்காத அளவிலே மிக பெரிய நாதஸ்வர திவான்களை வெளிமாநிலத்தில் இருந்து கொண்டு வந்து சிறந்த நாதஸ்வர இசை இன்று இருக்கின்றது. மாலை இலக்கிய பேச்சு இருக்கின்றது. இரவு சாமி வீதி விழாவிலே அனைத்து பஞ்சமூர்த்திகளும் அதுபோக நம்முடைய திருக்கோயிலிலே இருக்கின்ற அனைத்து விக்கிரகங்களும் வீதி விழாவிலே வருவது மிகச் சிறப்பு. இந்த கண்கொள்ளா காட்சியினை பொதுமக்கள் பக்தர்கள் வந்து திரண்டு அன்னை காட்சிமதி ஸ்ரீ நெல்லையப்பரின் அருளை இந்த நாள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று மாலை இந்த பத்ர தீப விழாவினுடைய துவக்கம் நம்முடைய கொடிமரம் பக்கம் இருக்கின்ற மிகப்பெரிய நந்தியிலே நந்தி தீபம் என்ற ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து தீபம் எடுத்து சென்றுதான் இந்த 10,000 விளக்குகளையும் பிரகாரம் முழுவதும் பக்தர்கள் ஏற்றுவார்கள் என்ற செய்தியையும் நான் இன்று கூறிக்கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆந்திராவிலிருந்து என்ன கம்பெனி வி கோட்டாவிலிருந்து நாதஸ்வர வித்வான்கள் வந்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் சிறப்பாக நம்முடைய நாஞ்சில் ராம்தாஸ் அவர்கள் இந்த குழுவினரை நமக்கு இங்கே கூட்டி வந்திருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒரு நாதஸ்வர இசை இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.